வேத பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நேயர்களே, தேவனுடைய அன்பை குறித்து பிரசங்கித்த தீர்க்கதரிசி ஓசியா ஆவார். இவரது செய்திகள் சிலவற்றை இன்று கேட்போமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்போது நாம் தீர்க்கதரிசிகளின் புத்தகங்களை கற்று வருகிறோம். பொதுவாக பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளை பெரிய தீர்க்கதரிசிகள், சிறிய தீர்க்கதரிசிகள் என்று 2 வகையாக பிரிக்கிறோம். ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல் ஆகிய 4 தீர்க்கதரிசிகளும் பெரிய தீர்க்கதரிசிகள் என்று அழைக்கப்படுகின்றனர். ஓசியா முதல் மல்கியா வரையுள்ள 12 தீர்க்கதரிசிகளும் சிறிய தீர்க்கதரிசிகள் என்று அழைக்கப்படுகின்றனர். இந்த பெயர் குறியீடு அத்தனை திருப்திகரமாக இல்லை. ஏனென்றால் இது தீர்க்கதரிசிகளுக்குள் ஒரு ஏற்றத்தாழ்வு இருப்பதான ஒரு எண்ணத்தை உருவாக்குகிறது. இவ்வாறு இவர்கள் பிரித்து காட்டப்படுவதன் முக்கிய காரணம் அவர்கள் எழுதிய புத்தகங்களின் அளவை பொறுத்ததே. அதிக பக்கங்களை கொண்ட தீர்க்கதரிசிகளை பெரிய தீர்க்கதரிசி என்றும், குறைந்த பக்கங்களை கொண்ட தீர்க்கதரிசிகளை சிறிய தீர்க்கதரிசிகள் என்றும் அழைக்கிறோம். எபிரேய வேத வல்லுநர்கள் இறையியல் தோன்றி வளர்ந்த காலங்களில் ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல் ஆகிய தீர்க்கதரிசிகளை முற்கால தீர்க்கதரிசிகள் என்றும், ஓசியா முதல் மல்கியா வரையுள்ள தீர்க்கதரிசிகளை பிற்கால தீர்க்கதரிசிகள் என்றும் அழைத்தனர். இது சிறந்த முறை என்று கூறலாம். ஏனெனில் இவ்வாறு பிரித்து படிக்கும்போது நாம் யாரையும் குறைத்து மதிப்பிட முடியாது. சிலர் பிற்கால தீர்க்கதரிசிகளை 12 தீர்க்கதரிசிகள் என்று அழைக்கின்றனர். ஓசியா முதல் மல்கியா வரையுள்ள தீர்க்கதரிசிகளை 12 தீர்க்கதரிசிகள் என்று அழைப்பதே பொருத்தமாக இருக்கும். வேதாகம ஆராய்ச்சியாளர்கள் இந்த 12 தீர்க்கதரிசிகளின் புத்தகங்களையும் ஒன்று சேர்த்து ஒரே பகுதியாக கொடுத்துள்ளனர். இதில் ஒருவரையாவது, ஒரு புத்தகத்தையாவது விட்டுவிடக்கூடாது என்ற காரணத்தினாலே ஒரே பகுதியாக கொடுத்துள்ளனர். இவர்கள் சிறிய தீர்க்கதரிசிகள் என்று அழைக்கப்பட்டாலும் உண்மையிலே இவர்கள் பெரிய தீர்க்கதரிசிகள். ஏனென்றால் இவர்கள் சத்தியத்தை மிகவும் உறுதியாக, அழகாக, மிக சுருக்கமாக கூறும் திறமை படைத்தவர்கள். இவர்களில் முதலாவது வருபவர் ஓசியா. ஓசியா தேவனுடைய அன்பின் தீர்க்கதரிசி எனப்படுகிறார். ஓசியாவிற்கு ஓர் அசாதாரணமான அனுபவம் நேரிட்டது. தேவன் ஓசியாவிற்கு தரிசனமானார். தரிசனத்தில் தேவன் அவரிடம், நீ கோமேர் எனப்பட்ட ஒரு பரஸ்திரியை திருமணம் செய்து கொள். நீ கோமேரை திருமணம் செய்து தேசத்திலே உள்ள பெண்களில் மிகவும் சிறந்த மற்றும் தேவ பக்தியுள்ள பெண் என்று கருதி அவளிடத்தில் அன்பு செலுத்து என்று கூறினார். இது ஓசியாவிற்கு ஒரு புதிராகவும் கடினமாகவும் இருந்தது. ஆனாலும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அப்படியே செய்தார். சில நாட்கள் சென்ற பின்பு கோமேர் திரும்ப தான் விட்டு வந்த தொழிலுக்கும் தன் நண்பர்களிடமும் சென்றுவிட்டாள். ஓசியாவின் மனம் துன்பத்தால் உடைந்து போனது. அவர் தேவனை நோக்கி கதறினார். தேவன் மீண்டும், நீ போய் கோமேரை கண்டுபிடித்து அவளை அழைத்து வா என்று கூறினார். இந்த நாட்களில் கோமேருக்கு பிள்ளைகளும் பிறந்தனர். தேவன் மீண்டும், ஓசியாவே, கோமேரையும் குழந்தைகளையும் உன்னிடமாக சேர்த்துக்கொள். தேசத்திலே உள்ள சிறந்த பெண் அவளே என நினைத்து அவளிடத்தில் அன்பு செலுத்து என்று கூறினார். ஓசியாவிற்கு ஒரே குழப்பம். ஆனாலும் கோமேரை தன்னிடமாக சேர்த்து அவளிடம் அன்பு கூர்ந்தார். இந்த அனுபவத்திற்கு பின்னரே ஓசியா அன்பின் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பெற்றார். அவரை மக்களுக்கு பிரசங்கிக்கும்படி தேவன் கூறினார். அதிலும் தேவ அன்பை பற்றியே பிரசங்கிக்க விரும்பினார். ஓசியாவும் ஆமோசும் மட்டுமே வடக்கு ராஜ்யமாகிய இஸ்ரவேல் தேசத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்தனர். மற்ற தீர்க்கதரிசிகள் அனைவரும் தெற்கு ராஜ்யமாகிய யூதாவில் தீர்க்க தரிசனம் உரைத்து வந்தார்கள். யோனா இஸ்ரவேல் தேசத்தின் எதிரி நாடான நினிவேயில் பிரசங்கித்தார். ஆக ஓசியா, ஆமோஸ் ஆகிய இருவர் மட்டுமே வடக்கு ராஜ்யத்தில் இடிமுழக்கம் போன்ற தேவனுடைய செய்தியை கூறி வந்தனர். ஆமோஸ் தெற்கு ராஜ்யத்தில் வசித்து வந்தார். அவர் தீர்க்கதரிசி அல்ல. தேவன் அவரை தீர்க்கதரிசியாக அழைக்கும் போது
அவர் அத்திப்பழங்கள் பொறுக்குகிறவரும் ஆடுகளை மேய்க்கிறவருமாக காணப்பட்டார். ஆனால் தேவன் அவரிடம் வடக்கு ராஜ்யத்திற்கு சென்று தீர்க்கதரிசனம் உரைக்க திட்டமும் தெளிவுமாய் கூறினார். அநேக வேளைகளில் வட தேசத்து ஆசாரியர்கள் அவரை தன் சொந்த இடத்திற்கு செல்லுமாறு விரட்டி அடித்ததை பார்க்கிறோம். ஆனால் ஓசியா வடதேசத்திலே அந்த மண்ணின் மைந்தனாக வசித்து வந்தார். ஓசியாவை வடதேசத்து எரேமியா என்று கூறலாம். அசிரியர் தேசத்தை கைப்பற்றும் முன் ஓசியா அங்கு தீர்க்க தரிசனம் உரைத்தார். அவரது செய்தி தேவனின் அன்பை பற்றியதாகவே இருந்தது. ஓசியா வடதேசத்தில் தேவனின் அன்பை குறித்து பேசிக் கொண்டிருந்த போது மக்கள் தேவனிடமிருந்து பின்வாங்கி பலவிதமான பாவங்களை செய்து கொண்டிருந்தனர். ஒழுக்கக்கேடு நிறைந்து காணப்பட்டது. ஆவிக்குரிய நிலைமை மோசமாக இருந்தது. ஓசியா தனது குடும்ப வாழ்க்கையை ஒரு கதையைப் போல அவர்களது ஆவிக்குரிய நிலைமையை சித்தரிக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக கூறிய போது மக்கள் தங்கள் நிலையை எளிதாக புரிந்து கொண்டனர். ஓசியா, கோமேர் எனக்கு என்ன செய்தாலோ அதையே நீங்கள் தேவனுக்கு செய்கிறீர்கள். நீங்கள் உங்கள் தேவனை மறந்து மாயையை வணங்குகிறீர்கள். இது கோமேர் என்னை புண்படுத்தியது போல தேவனையும் புண்படுத்தும். மாயையை வணங்குதல் ஆவிக்குரிய விபசாரமாகும். இதுவே ஓசியாவின் செய்தி. புலம்பலின் புத்தகத்தை நாம் படித்தபோது பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் தேவனின் கோபம், தண்டனையை பற்றி நிறைய கூறினாலும் அவர்களது செய்தியில் நம்பிக்கையும் அடங்கியுள்ளது என்று பார்த்தோம். 12 தீர்க்கதரிசிகளை பற்றி நாம் படிக்கும்போது இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது அவசியம். 12 தேவனின் அன்பையே பிரசங்கிக்கிறார்கள். அவர்கள் யாவரும் தேவனின் நிபந்தனையற்ற அன்பை குறித்தே பேசுகிறார்கள். கொல்கத்தாவில் அமர்ந்து எரேமியா புலம்பலை எழுதும்போது அவரும் இதையே கூறினார். தேவனே, உமது வற்றாத அன்பு ஒருபோதும் மாறாதது. நீர் எப்போதும் எங்களில் அன்பு கூறுகிறீர். இதுவே என் நம்பிக்கை. இந்த அன்பின் நிமித்தமாக நீர் எங்களை மீட்கப் போகிறீர் என்று கூறினார். மேசியா உலகில் வந்தபோது எரேமியா அமர்ந்து புலம்பல் புத்தகத்தை எழுதிய அதே இடத்தில் சிலுவையில் அறையப்பட்டார். எரேமியா கூறிய அதே தேவ அன்பையே ஓசியா போதித்தார். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த பவுலும் இதே அன்பை குறித்து பேசுகிறார். தேவனின் அன்பு அழியாதது, ஏனெனில் அது நிபந்தனையற்றது. மேலும் தேவ அன்பு தேவனாலே அருளப்படுகிறது. ஆகவே ஓசியா கோமேருக்கு அளித்த அதே அன்பு மனிதருக்கு கொடுக்கப்படுமேயானால் அது மனிதர் மத்தியில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். இந்த கண்ணோட்டத்தோடு பார்த்தால் இறை அன்பை பற்றிய மிக சிறந்த புத்தகம் ஓசியாவின் புத்தகமே. ஒரு பிரசித்தி பெற்ற போதகரிடம் அநேகர் ஆலோசனை கேட்டு வருவார்களாம். அவர்களில் ஒரு சிலர் ஓசியாவைப் போல திருமண வாழ்க்கையில் உண்மை இல்லாமையே சந்தித்தவர்கள். மனைவி தனக்கு உண்மையாக இல்லாததைக் கண்டு மனம் நொந்த கணவர்களும், கணவன் தனக்கு உண்மையாக இல்லாததால் இதயம் சோர்ந்த மனைவியரும் அவரிடம் வருவார்களாம். இவர்களில் அநேகர் விசுவாசிகள். இவர் அவர்களிடம், உங்களுக்கு உண்மையில்லாத உங்கள் துணையை தள்ளிவிட உங்களுக்கு வேதத்தின் அடிப்படையிலே உரிமை உண்டு. ஆனாலும் உங்களை ஒரு ஓசியாவாக இருக்கும்படி தேவன் அழைத்திருக்கலாமே. கோமேரை நேசிக்க ஓசியாவுக்கு தம் கிருபையை கொடுத்த தேவன் உங்களுக்கும் அதே கிருபையை தர முடியுமே என்று கூறுவாராம். ஆம், ஓசியாவின் குடும்ப வாழ்க்கை அன்பு முறிந்து போன குடும்பங்களுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. வேதாகமத்தை முழுவதுமாக அலசி ஆராய்ந்து பார்த்தால் தேவன் எவ்விதமாக தமது ஊழியக்காரரை தகுதிப்படுத்துவார் என்பது நமக்கு புரியும். இஸ்ரவேலராகிய தம் மக்களுக்கு ஒரு மேய்ப்பன் வேண்டும் என தேவன் எண்ணிய போது யாரை மேய்ப்பனாக தெரிந்து கொண்டார்? ஆடுகளை மேய்த்து வந்த மோசே, தாவீது, ஆமோஸ் ஆகிய இவர்களே தேவ மக்களின் ஆவிக்குரிய மேய்ப்பரானார்கள். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து சுவிசேஷம் அறிவிக்க சீஷர்களை தெரிந்து கொண்டார். அப்பொழுது மீன் பிடித்து கொண்டிருந்தவர்களே மனிதரை பிடிப்பவரானார்கள். இதே போன்றே தேவன் ஒரு மனிதனுக்கு எந்த அனுபவத்தை பயிற்சியாக கொடுக்கிறாரோ அந்த ஊழியத்திற்கே அவனை அழைக்கிறார். இந்த வாழ்க்கை அனுபவம் ஒரு ஊழியக்காரனின் வார்த்தைகளை உயிரூட்டும் வார்த்தைகளாக மாற்றுகின்றன. ஓசியா தனது வாழ்க்கையில் உண்மையாக நிகழ்ந்த காரியங்களை மக்களுடன் ஓமைகளாக பகிர்ந்து கொண்டார். மக்கள் ஓசியாவின் செய்திகளை விசுவாசித்தனர். தேவ அன்பின் ஆழத்தையும் தன்மையையும்
மக்கள் புரிந்து கொண்டனர். மனநிலை சரியற்ற ஒருவர் தான் இருந்த மருத்துவமனையில் உள்ள அறை சுவர்களில் தேவனின் அன்பை குறித்து நாவினால் பேசவோ பேனாவால் எழுதவோ முடியாது. மிக தொலைவில் உள்ள நட்சத்திரங்களை விட தேவ அன்பு மேலானது, பாதாளத்தை விட ஆழமானது. பூமியில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் எழுத்தாளனாக மாறி கையில் பேனாவை எடுத்துக்கொண்டு கடல் நீரையெல்லாம் மையாக மாற்றி ஆகாயம் முழுவதிலும் எழுதினாலும் தேவனின் அன்பை விவரித்து கூற முடியாது என்று எழுதி வைத்திருந்தாராம். ஒருவேளை அவர் மருத்துவர்களால் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்று கூறப்பட்டாலும் அவர் எழுதியது எவ்வளவு உண்மை என்று பாருங்கள். தேவனின் அன்பு விலையேற பெற்றது, மிக தூய்மையானது, அளவற்றது, மலிமையானது. பரிசுத்தவான்களும் தேவதூதர்களும் ஓய்வின்றி பாடும் பாடல் இது என்று ஒரு பக்தன் தேவனின் அன்பை குறித்து பாடுகிறார். ஆம், பரிசுத்தவான்களும் தேவதூதர்களும் மட்டுமல்ல, ஓசியாவும் இதே தேவனின் அன்பை குறித்து தான் பாடுகிறார். ஓசியாவின் புத்தகத்தை நன்றாக வாசிக்கும் போது அவர் ஒரு சிறந்த தீர்க்கதரிசி என்று புரிந்து கொள்ளலாம். தேவனின் அன்பை குறித்து அவர் அதிகம் பேசினாலும் பிற காரியங்களும் அவர் தீர்க்க தரிசனங்களில் இடம்பெறுவதை காணலாம். அந்த நாட்களின் அரசியல் ஆவிக்குரிய நிலையை அவர் நன்கு அறிந்திருந்தார். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் யாவருமே வெளிப்படையாக பேசுபவர்கள். சொல்வதை தெளிவாக உவமைகள் மூலமாகவோ அடையாளங்கள் மூலமாகவோ வெளிப்படுத்தி வந்தார்கள். பிறர் பாராட்டுவதற்காக அல்ல, புரிந்து கொள்ளும் வகையில் பேசினார்கள். ஓசியா இவ்விதமாக பிரசங்கித்தார்: இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்து குடிகளோட கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அதனென்றால் தேசத்தில் உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. பொய் ஆணையிட்டு, பொய் சொல்லி, கொலை செய்து, திருடி, விபச்சாரம் பண்ணி மிஞ்சி போகிறார்கள். இரத்தப்பழிகளோடு இரத்தப்பழிகள் சேருகிறது. இது நிமித்தம் தேசம் புலம்பும். அதில் குடியிருக்கிற அனைவரோடும் கூட மிருக ஜீவன்களும் ஆகாயத்து பறவைகளும் தொய்ந்து போகும். கடலின் மச்சங்களும் வாரிக்கொள்ளப்படும். ஓசியாவின் நாட்களில் 4 அரசர்கள் அடுத்தடுத்து கொலை செய்யப்பட்டனர். அதைத்தான் ஓசியா கொலைக்கு மேல் கொலை என குறிப்பிடுகிறார். மேலும் ஓசியா, வேசித்தனமும் திராட்சரசமும் மதுபானமும் இருதயத்தை மயக்கும். என் ஜனங்கள் கட்டையினிடத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள், அவர்களுடைய கோல் அவர்களுக்கு செய்தியை அறிவிக்கும் என்றிருக்கிறார்கள். வேசித்தன ஆவி அவர்களை வழி தப்பி திரிய பண்ணிற்று. அவர்கள் தங்கள் தேவனுக்கு கீழ்ப்பட்டிராமல் சோர மார்க்கமாய் போனார்கள் என்று கூறுகிறார். பிரியமானவர்களே, இதுதான் ஓசியாவின் நாட்களின் நிலை. இஸ்ரவேல் ஜனங்கள் முற்றிலுமாக தேவனை மறந்து சோரம் போனார்கள். தங்கள் பொல்லாத வழியிலே நடந்தார்கள். ஆனாலும் தேவன் ஓசியாவை கொண்டு, நான் அன்பாகவே இருக்கிறேன், எல்லோரும் என் கிட்டே வாருங்கள் என்று போதித்தார். இன்றும் நாம் அநேக முறை தேவனை மறந்து நமது விருப்பப்படி நடந்து கொள்கிறோம். ஆனாலும் தேவன் அன்பாகவே இருக்கிறார். இதை உணர்ந்தவர்களாய் அவரிடம் வரும்போது அவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் மாயையை பின்பற்றி போகிறார்கள் என்ற செய்தியைத்தான் ஓசியா வெளியரங்கமாக பேசுகிறார். என் ஜனங்கள் கட்டையினிடத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள், அவர்களுடைய கோல் அவர்களுக்கு செய்தியை அறிவிக்கும் என்றிருக்கிறார்கள். எப்ராயிம் விக்கிரகங்களோடு இணைந்திருக்கிறான், அவனை போகவிடு. அவர்களுடைய மதுபானம் புளித்தது, அவர்கள் எப்போதும் சோரம் போகிறார்கள். அவர்களுடைய அதிபதிகள் தாருங்கள் என்று லட்சணத்தை நாடுகிறார்கள் என்று கூறுகிறார். 7ஆம் அதிகாரத்தில் வரும் ஓசியாவின் செய்தியை கவனியுங்கள். நான் என் ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போதும், நான் இஸ்ரவேலை குணமாக்க விரும்பும் போதும், எப்பிராயிமின் அக்கிரமமும் சமாரியாவின் பொல்லாப்புகளும் வெளிப்படுத்தப்படும். அவர்கள் வஞ்சனை செய்கிறார்கள், திருடன் உள்ளே வருகிறான், வெளியே பரிகாரரின் கூட்டத்தார் கொள்ளையிடுகிறார்கள். அவர்கள் பொல்லாப்பை எல்லாம் நான் நினைவில் வைத்திருக்கிறேன் என்று அவர்கள் தங்கள் இருதயத்தில் சிந்திக்கிறதில்லை. இப்போதும் அவர்களுடைய கிரியைகள் அவர்களை சூழ்ந்து கொண்டது, அவைகள் என் முகத்திற்கு முன் இருக்கிறது. ராஜாவை தங்கள் பொல்லாப்பினாலும் அதிபதிகளை தங்கள் பொய்களினாலும் சந்தோஷப்படுத்துகிறார்கள். அவர்கள் எல்லாரும் விபச்சாரக்கல்லர், அப்பன் சுடுகிறவன் எரிக்கும் அடுப்பைப் போல் இருக்கிறார்கள். அவன் மாவை பிசைந்தது முதல் அது உப்பை போகும் மட்டும் அனலை முட்டாமல் ஓய்ந்திருக்கிறான். நம்முடைய ராஜாவின் நாளென்று சொல்லி அதிபதிகள் திராட்சரச துருத்திகளால்
அவனுக்கு வியாதி உண்டாக்குகிறார்கள். சரசக்காரரோட தன் கையை நீட்டுகிறான். அவர்கள் பதிவிருக்கும் போது தங்கள் இருதயத்தை அடுப்பை போல் ஆயத்தப்படுத்துகிறார்கள். அவர்களில் அடுப்பு மூட்டுகிறவன் ரா முழுவதும் தூங்கினாலும் காலமேயவென்றால் அது ஜுவாலிக்கிற அக்னியாய் எரியும். அவர்கள் எல்லாரும் அடுப்பை போல அனலாகி தங்கள் நியாயாதிபதிகளை பட்சித்தார்கள். அவர்களுடைய ராஜாக்கள் எல்லாரும் விழுந்தார்கள். அவர்களில் என்னை நோக்கி கூப்பிடுகிறவன் ஒருவனும் இல்லை. எப்பிராயிம் அந்நிய ஜனங்களோட கலந்திருக்கிறான். எப்பிராயிம் திருப்பி போடாத அப்பம். ஓசியாவின் இந்த செய்தியை கவனிக்கும் போது அவர் இஸ்ரவேலர்களை ஒரு புறம் மட்டும் அவிக்கப்பட்ட அப்பத்தோடு ஒப்பிடுகிறார். அதாவது அவர்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று கூறுகிறார். போதகர் ஒருவர் இருந்தார். அவர் பணி செய்து கொண்டிருக்கும் சபையில் ஒவ்வொரு வருடமும் தற்போது பணி செய்து கொண்டிருக்கும் போதகரை அடுத்த வருடமும் வைத்திருப்பதா வேண்டாமா என்று தீர்மானம் எடுப்பார்கள். இவர் பணி செய்து கொண்டிருந்த காலத்தில் சில அங்கத்தினர்கள் இவரிடம் வந்து, ஐயா, அடுத்த வருடமும் தங்களையே எங்களது ஆலயத்தின் போதகராக வைத்திருக்க முடிவு செய்துள்ளோம் என்று கூறினார்கள். போதகர் மிகவும் மகிழ்ச்சியாக, என் ஊழியத்தை நீங்கள் பாராட்டுவதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறினாராம். அந்த அங்கத்தினர்கள் பதிலாக, உண்மையாக கூற வேண்டுமானால் நாங்கள் இந்த சபைக்கு போதகரே வேண்டாம் என்றுதான் நினைத்தோம். நீங்கள் போதகராக இருப்பதும் போதகரே இல்லாதிருப்பதும் ஒன்றுதான். ஆகவே தான் நாங்கள் உங்களை கூடுதலாக ஒரு வருடம் நீடிக்க தீர்மானித்துள்ளோம் என்று கூறினார்களாம். அன்பானவர்களே, இதே போன்றுதான் ஓசியாவும் இஸ்ரவேலர்களை பார்த்து கூறுகிறார். நீங்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்பதைத்தான் திருப்பி போடாத அப்பம் என்று கூறுகிறார். அவர்கள் மோசம் போக்குகிற வில்லை போல் இருக்கிறார்கள். அவர்களுடைய அதிபதிகள் தங்கள் நாவினுடைய உக்கிரகத்து நிமித்தம் பட்டயத்தால் விழுவார்கள். அவர்கள் காற்றை விதைத்து சூறைக்காற்றை அறுப்பார்கள். விளைச்சல் அவர்களுக்கு இல்லை. கதிர் மாவை கொடுக்க மாட்டாது. கொடுத்தாலும் அந்நியர் அதை விழுங்குவார்கள். இஸ்ரவேலர் விழுங்கப்படுகிறார்கள். அவர்கள் இனி புறஜாதிகளுக்குள்ளே விரும்பப்படாத பாத்திரத்தைப் போல் இருப்பார்கள். அவர்கள் தனித்து தெரிகிற காட்டு கழுதையைப் போல் அசிரியர் அண்டைக்கு போனார்கள். எப்ராயிமர் நேசரை கூலிக்கு பொருத்தி கொண்டார்கள். இஸ்ரவேலரின் மகிமை ஒரு பறவையைப் போல் பறந்து போம். மேலும் ஓசியா தங்கள் பின்னாட்களை ஏறிட்டு பார்த்து, இஸ்ரவேலரின் பொல்லாப்பை எல்லாம் கில்காலிலே ஆரம்பமாயிற்று, அங்கே தேவன் அவர்களை வெறுத்தார் என்று கூறுகிறார். இது சாமுவேலின் நாட்களை குறிக்கிறது. சாமுவேலின் நாட்களில்தான் அவர்கள் தங்களை ஆளும்படிக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள். கில்காலில்தான் அவர்கள் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள். ஆகவே தான் ஓசியா, அங்கேதான் அவர்களை வெறுத்தேன். அவர்களுடைய பொல்லாப்பு நிமித்தம் அவர்களை நான் என் சமூகத்தை விட்டு துரத்துவேன். இனி அவர்களை நேசிக்க மாட்டேன். நான் கோபத்திலே உனக்கு ராஜாவை கொடுத்தேன், என் உக்கிரத்திலே அவனை எடுத்துக்கொண்டேன் என்று கூறுகிறார். இது இஸ்ரவேலர்கள் விரும்பிய ராஜாக்களை குறித்த தேவனின் மனநிலையை அழகாக பிரதிபலிக்கிறது. ஓசியா 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை கவனியுங்கள். கீலேயாத் அக்கிரமஸ்தலமோ? ஆம், அவர்கள் அபத்தரானார்கள். கில்காலிலே காளைகளை பலியிடுகிறார்கள். அவர்களுடைய பீடங்கள் வயல் வரப்புகளில் இருக்கிற கற்குவியலைப் போல் இருக்கிறது. 1ஆம் வசனம், எப்ராயிம் காற்றை மேய்ந்து கொண்டர் காற்றை பின்தொடர்கிறான். அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி அசிரியரோட உடன்படிக்கை பண்ணுகிறான். எகிப்திற்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது. ஆம், இந்த நாட்களை கவனியுங்கள். அசிரியர்கள் இஸ்ரவேலரை முறியடிக்க திட்டம் தீட்டுகின்றனர். ஆனால் இஸ்ரவேலர்களோ அவர்களிடமே சென்று உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். தங்களோடு உடன்படிக்கை பண்ணிய தேவனை மறந்தார்கள். இதைத்தான் ஓசியா காற்றை மேய்ந்து கொண்டர் காற்றை பின்தொடர்கிறான் என்று கூறுகிறார். மேலும் ஓசியா ஜனங்களுக்கு எப்படியோ ஆசாரியனுக்கும் அப்படியே என்று கூறுகிறார். இங்கே ஓசியா ஆசாரியர்களை எச்சரிக்கிறார். ஜனங்களை மட்டுமே குறை கூறாதீர்கள், ஜனங்களுக்கு சம்பவிப்பதே உங்களுக்கும் சம்பவிக்கும் என்று திட்டவட்டமாக கூறுகிறார். ஜனங்களின் இந்த நிலைக்கு ஆசாரியர்களே காரணம் என்று ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல் மற்றும் ஓசியா போன்று கூறுகின்றனர். ஏனென்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வழிநடத்த வேண்டிய ஆசாரியர்களே ஜனங்களின் தவறான போக்கிற்கு வழிவகுத்துவிட்டனர். ஒரு ஆலயத்தில் பணிபுரிந்து வந்த ஆலய பணியாளர் ஒவ்வொரு முறை போதகர் செய்தி கொடுத்து திரும்பும் போதும், ஐயா, இன்று உங்கள் செய்தி மிகவும் அருமையாக இருந்தது, இந்த ஜனங்களுக்காகவே செய்தி கொடுத்தீர்கள் என்று கூறுவாராம். ஆனால் போதகரோ, என்று நான் இந்த பணியாளனுக்கு செய்தி கொடுக்க போகிறேனோ என்று நினைத்துக் கொள்வாராம். ஒரு நாள் மிக அதிக மழை காரணமாக
ஒருவரும் ஆலயத்திற்கு வரவில்லை. ஆகவே போதகர் அந்த பணியாளனை அமர வைத்து ஆராதனை நடத்தினாராம். அவர் மிகவும் அருமையான செய்தியை கொடுத்துவிட்டு, இன்று இந்த மனிதன் நிச்சயமாக தொடப்பட்டிருப்பான் என்று நினைத்தவராக அவரிடம் வந்தார். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? அந்த பணியாளன், ஐயா, உங்கள் செய்தி மிகவும் சிறப்பாக இருந்தது, ஆனால் அதை கேட்பதற்கு இந்த பாவி ஜனங்கள் தான் வரவில்லை என்று கூறினாராம். அதே போலதான் ஓசியாவும், ஆசாரியர்களே, நான் ஜனங்களே அல்ல உங்களையே எச்சரிக்கிறேன் என்று கூறுகிறார். ஓசியாவின் இந்த செய்திகளோடு உருவகமான சில செய்திகளும் காணப்படுகிறது. அவைகளையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். உதாரணமாக, கோமேர் மூலமாக ஓசியாவிற்கு பிறந்த குழந்தைகளின் பெயர்களை எடுத்துக்கொள்வோம். லோருகாமா என்பது ஒரு குழந்தையின் பெயர். அதன் பொருள் என்னவென்றால், இனி இரக்கம் செய்வதில்லை என்பதாகும். அசீரியர்கள் இஸ்ரவேலர்களை மேற்கொள்ள வருகிறார்கள். கர்த்தரோ இஸ்ரவேலருக்கு இரக்கம் காட்டி அவர்களை மேற்கொள்ள செய்ய மாட்டார். பின்பு லோகமி என்ற பெயரை பார்க்கிறோம். இதன் பொருள் நீங்கள் என் ஜனமல்ல என்பதாகும். இந்த குழந்தை பிறந்தபோது ஓசியா நீ என் பிள்ளையல்ல என்ற பெயரை கொடுக்கிறார். ஏனென்றால் கோமேருடனான அவருடைய உறவு அவ்வாறுதான் இருந்தது. வேத ஆராய்ச்சியாளர்கள் இந்த பெயரில் ஒரு தீர்க்க தரிசனம் அடங்கியிருக்கிறது என்று கூறுகின்றனர். அவர்கள் லோகமி என்பது ஒரு காலத்தை குறிக்கிறது என்று கூறுகின்றனர். அதாவது ஒரு காலகட்டம் வரப்போகிறது. அந்நாட்களில் யூதர்கள் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் என்ற அந்தஸ்தை இழந்து விடுவார்கள் என்பதைத்தான் ஓசியா தீர்க்க தரிசனமாக கூறுகிறார். அதை நாம் கண்கூடாக காண்கிறோம் என்கின்றனர். அப்போஸ்தலனாகிய பவுலும் ரோமருக்கு எழுதின நிருபம் 9, 10, 11 அதிகாரங்களில் இந்த காலகட்டத்தை குறிப்பிடுகிறார். எபிரேயர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரின் அழைப்பை தள்ளிவிட்டதால் தேவன் புறஜாதிகளிடமாய் திரும்பினார் என்று பவுல் கூறுகிறார். தம்மை உதறி தள்ளிய இஸ்ரவேலர்களை சிட்சிப்பதற்காகவே தேவன் புறஜாதிகளை ஏற்றுக்கொண்டார். காலம் நிறைவேறும் போதோ தேவன் இஸ்ரவேலர்கள் பக்கமாக திரும்பி இஸ்ரவேலர்கள் அனைவரையும் ரட்சித்துக் கொள்வார். இஸ்ரவேலர்கள் தங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனிடமாக திரும்புவார்கள் என்பதை தீர்க்கதரிசிகள் அனைவரும் முன்னறிவித்தனர். இப்போதோ தேவன் அவர்களை நீங்கள் என் ஜனமல்ல என்று கூறுகிறார். இந்த காலகட்டத்தை லோகமி என்று அழைக்கிறோம். ஓசியா வடக்கு ராஜ்யத்தை குறித்தே தீர்க்கதரிசனம் உரைத்தபடியால் அவர் பாபிலோனை சிறை திரும்புதலை குறித்து குறிப்பிடவில்லை. ஆனாலும் அவர் அவர்களுக்கு நம்பிக்கையின் செய்தியை கொடுக்கிறார். அது கடைசி காலத்தில் நிறைவேற இருக்கும் ஆன்மீக திரும்புதலாகும். அந்நாட்களில் இஸ்ரவேலர்கள் தேவனை தேடுவார்கள். தேவன் அவர்களுக்கு பதிலளிப்பார். இந்த மாற்றம் இன்னமும் நடைபெறவில்லை. அவர்கள் தங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இன்னமும் திரும்பவில்லை. அவர்கள் தங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு திரும்பும்போது அவர்களுக்கு திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அப்பொழுது அவள் அங்கே தன் இளவயது நாட்களிலும் தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல பாடுவாள். மேலும் ஓசியா வடக்கு ராஜ்யத்தாரின் சிறை திரும்புதலை குறிப்பிடும்போது, கர்த்தரிடத்தில் திரும்பவும் வாருங்கள், நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார், கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம், அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாயிருக்கிறது, அவர் மழையைப் போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாறியைப் போலவும் நம்மிடத்தில் வருவார் என்று கூறுகிறார். ஓசியா தேவனுடைய மனதின் பாரங்களை தெளிவாக குறிப்பிடுகிறார். தேவனின் அன்பை குறிப்பிடும் போது பலியை அல்ல, இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன் என்கிறார். வடக்கு ராஜ்யத்தினர் அசிரியர்களால் சிறைப்பிடித்து கொண்டு போகப்படும் நாட்களில் ஓசியா தேவன் உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்பவில்லை, உங்கள் ராஜாக்களால் தான் நீங்கள் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டீர்கள் என்கிறார். நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதல் உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிறேன், என்னையன்றி இரட்சகர் ஒருவரும் இல்லை, எனக்கு ராஜாவையும் அதிபதிகளையும் ஏற்படுத்த வேண்டும் என்றாயே, இப்போதும் உன்னுடைய எல்லா பட்டணங்களிலும் உன்னை ரட்சிக்கும் ராஜா எங்கே, உன் நியாயாதிபதிகள் எங்கே என்று கேட்கிறார். இங்குதான் தேவன் நான் கோபத்திலே உனக்கு ராஜாவை கொடுத்தேன், என் உக்கிரத்திலே அவனை எடுத்துக்கொண்டேன் என்கிறார். ஓசியா நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் என்று பிரசங்கிக்கிறார். அன்பானவர்களே, இவ்வாறு பல அரிய செய்திகளை கொடுத்து குறிப்பாக தேவனின் அன்பிற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்த ஓசியா இறுதியாக இவைகளை உணரத்தக்க ஞானமுள்ளவன் யார், இவைகளை கிரகிக்கத்தக்க புத்தியுள்ளவன் யார்,
கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள் என்று கூறுகிறார். ஓசியாவின் புத்தகத்தில் நாம் சிறந்த உருவகத்தையும் பார்க்கிறோம். நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்டது போல் உருவகம் என்பது ஒரு கட்டுக்கதை என்றோ நடைபெறாத சம்பவம் என்றோ பொருளல்ல. இறையியல் வல்லுநர்கள் இது ஓசியாவின் வாழ்க்கையில் உண்மையாகவே நடைபெற்ற சம்பவம்தானா? ஓசியா கோமேரை மணந்த பின் அவள் சூரமாக நடந்து கொண்டது உண்மைதானா? இல்லையெனில் ஒரு சிறந்த பிரசங்கியாராகிய ஓசியா தம் வாழ்க்கையில் நடந்ததாக ஒரு கதையை கூறுகிறாரா என்று கேட்கின்றனர். இது உண்மையாக நடந்ததா இல்லையா என்பது இங்கு முக்கியமல்ல. இதன் மூலம் உணர்த்தப்படும் உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஓசியா வலியுறுத்தும் உண்மை தேவன் நம்மை நேசிக்கிறார் என்பதாகும். அன்பானவர்களே, தேவன் இன்றும் நம்மை நேசிக்கிறார். இதுதான் ஓசியாவின் ஒரே செய்தி. இந்த செய்தியின் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எழுதி தெரியப்படுத்துங்கள். எங்கள் முகவரி: வேத பாடசாலை, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம்: வேத பாடசாலை, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.